அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. மம்புரம் மலபாரில் புகழ்பெற்ற ஒரு தீர்த்த யாத்திரை மையமாகும். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஜாதி மத பேதமின்றி தினமும் ஏராளமான மக்கள் மம்புரம் மக்காவிற்கு வந்தடைகின்றனர். மலப்புரம் மாவட்டத்தில் திருரங்காடியில் கடலுண்டி புழையின் கரையில் அமைந்துள்ள இந்த மக்காவில் சையத் அலவி தங்கள் இறுதி விசிரமம் கொள்கிறார். ஆன்மீக விஷயங்களில் கராராக இருந்து சமுதாய அன்பராக இருந்த மம்புரம் தங்கள் ஒரு சூஃபியும் பெரிய பண்டிதரும் அல்லாஹுவின் வலியுமாக இருந்தார். அவரது வாழ்நாளிலும் மரணத்திற்கு பின்னரும் அவர் பல கராமத்துகள் தெய்வீக அருள்கள் வெளிப்படுத்தியுள்ளார். சாமுதிரியின் ஆட்சி காலத்தில் இஸ்லாம் மத பிரச்சாரத்திற்காக பல மகான்கள் கோழிக்கோடு மற்றும் பிற இடங்களுக்கு வந்திருந்தனர். அவர்களில் பெரும்பாலோர் ஹத்ரமௌத்தைச் சேர்ந்தவர்கள். ஹத்ரமௌத்தின் தெரி என்னும் இடத்தைச் சேர்ந்த சையீத் ஷேக் ஜிஃப்ரி ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் சையீத் ஹசன் ஜிஃப்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் கோழிக்கோட்டை அடைந்த முக்கியமானவர்களில் அடங்குவர். இந்த சகோதரர்கள் சையீத் அலவி தங்களின் மாமன்மார்களாக இருந்தனர். ஜிஃப்ரி தங்கள் ஹிஜ்ரி 1159 கோழிக்கோடு கப்பல் இறங்கினார். புனித குரானிலும் ஹதீஸிலும் ஆழ்ந்த பாண்டித்தியம் கொண்ட மகானாக இருந்தார். சாமுதிரி இஸ்லாம் மத பிரச்சாரகர்களுக்கு காட்டிய மரியாதையை உணர்ந்த ஜிஃப்ரி தங்கள் முதலில் சாமுதிரியின் அரண்மனைக்கு சென்றார். கோழிக்கோடு காசியும் அவருடன் இருந்தார். சாமுதிரி மதிப்புமிக்க விருந்தினரை அன்புடனும் மரியாதையுடனும் வரவேற்று தெற்கும் தலையில் ஒரு பெரிய வீடு மற்றும் நிலத்தை தங்குவதற்காக வழங்கினார். அக்காலத்தில் புகழ்பெற்ற பண்டிதரான சையீத் முகமது ஹாமிதை ஜிஃப்ரி தனது ஆலோசகராக ஏற்றார். அவருடன் மலபாரின் அனைத்து பகுதிகளுக்கும் பயணித்து இஸ்லாம் மத பிரச்சாரம் செய்தார். ஜிஃப்ரி தங்களின் முன்னிலையில் எண்ணற்ற மக்கள் இஸ்லாம் மதத்தை ஏற்றனர். அவரது பல்வேறு கராமத்துகள் மக்களை அந்த நம்பிக்கையை நோக்கி ஈர்த்தன. சையீத் ஷைக் ஜிஃப்ரியின் முன்னிலை மலபாருக்கு ஆசியாக சாமுதிரி கருதினார். தனது ராஜ்யத்தில் உள்ள முஸ்லிம் மக்களின் மத தலைமையை அவருக்கு ஒப்படைத்தார். முஸ்லிம்களின் மூட நம்பிக்கைகளையும் அறியாமையையும் நீக்கி இஸ்லாமிய தத்துவங்களில் வேரூன்றிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க ஜிஃப்ரி தங்களால் முடிந்தது. முஸ்லிம்களிடையேயான பிரச்சினைகளை அவர் தீர்த்து வைத்தார். மத கடமைகளை கராராக பின்பற்ற மக்களை ஊக்குவித்தார். இவ்வாறு இஸ்லாம் மதம் கேரளத்தில் தனித்தன்மையுடன் வேரூன்ற இந்த மகானால் முடிந்தது. ஒரு புகழ்பெற்ற இலக்கியவாதியாகவும் இருந்த ஜிஃப்ரி தங்கள் சமுதாயத்திற்கு மறக்க முடியாத பணிகளை செய்தார். ஹிஜ்ரி 1222 கோழிக்கோடு வைத்து அவர் மறைந்தார். சாமுதிரி வழங்கிய வீட்டில் அவர் இறுதி விசிரமம் கொள்கிறார். ஜிஃப்ரி தங்கள் மலபாருக்கு வந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு அவரது சகோதரர் சையீத் ஹசன் ஜிஃப்ரியும் கோழிக்கோட்டை அடைந்தார். பாண்டித்தியத்திலும் சமுதாய அன்பிலும் ஹசன் ஒருபடி கூட பின்னால் இல்லை. மதத்தின் முன்னேற்றத்திற்காக உலக இலாபங்களை பொருட்படுத்தாமல் அவர் உழைத்தார். சில நாட்கள் சகோதரருடன் கோழிக்கோடு தங்கிய பிறகு அவர் பொன்னானிக்கு சென்றார். அக்காலத்தில் பொன்னானி கேரளத்தில் இஸ்லாமிய பண்பாட்டின் மையமாக மாறியிருந்தது. மதுரையிலிருந்து கேரளத்திற்கு குடியேறிய மக்தூம் பண்டித குடும்பமே பொன்னானிக்கு இந்த புகழை பெற்றுத்தந்தது. சைனுதீன் மக்தூமின் மத நூல்கள் வெளிநாடுகளிலும் பாடப்புத்தகங்களாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தன. ஹசன் ஜிஃப்ரி பொன்னானியில் பண்டிதர்களுக்கும் சாமானியர்களுக்கும் ஆலோசனைகள் வழங்கி சில காலம் வாழ்ந்தார். ஹசன் ஜிஃப்ரியை பற்றி கேள்விப்பட்ட திருரங்காடியின் அன்னாள் காழி ஜமாலுதீன் மக்தூம் பொன்னானிக்கு வந்து அவரை திருரங்காடிக்கு அழைத்தார். பொன்னானிக்கு பிறகு திருரங்காடியே மிகப்பெரிய இஸ்லாமிய மையமாக இருந்தது. ஹசன் தங்கள் ஜமாலுதீன் மக்தூமுடன் திருரங்காடிக்கு புறப்பட்டார். அங்கு ஜமாத் பள்ளியில் சிறிது காலம் தங்கிய பிறகு வலியாக்க தாடிப்பரம்பில் வசித்த சையீத் முஸ்தபா ஹபீப் புகாரி தனது மகள் சையீதத்து ஷரீஃபா ஃபாத்திமா பீவியை ஹசன் ஜிஃப்ரிக்கு மணமுடித்து கொடுத்தார். வலியாக்கத்தோடி என அறியப்பட்ட சையீதர்கள் இந்த பரம்பரையைச் சேர்ந்தவர்கள். சிறிது காலம் சையீத் முஸ்தபா புகாரியுடன் தங்கிய பிறகு ஹசன் ஜிஃப்ரி தங்கள் குடும்பத்துடன் மம்புரத்திற்கு குடியேறினார். கடலுண்டி புழையின் கரையில் அமைந்த அந்த கிராமம் திருரங்காடி மஹல்லில் அடங்கியது. மம்புரத்தில் உள்ள வீட்டின் தரையில் அமர்ந்து அவர் மதப்பிரச்சாரம் செய்தார். ஜாதி மத பேதமின்றி பலர் பல்வேறு நோக்கங்களுடன் ஹசன் ஜிஃப்ரியை அணுகினர். ஒவ்வொரு நாளும் ஏராளமான செல்வம் அவரை தேடி வந்தது. ஆனால் அவற்றை ஏழைகளுக்கு விநியோகிப்பதில் அவர் திருப்தி கண்டார். தனது கீழ் இருந்த பண்டிதர்களை பல்வேறு இடங்களுக்கு மத பிரச்சாரத்திற்காக அனுப்பினார். ஏரநாடு வள்ளுவநாடு பொன்னானி தாலூக்குகளில் அவரது மற்றும் சீடர்களின் பிரச்சாரத்தால் பலர் இஸ்லாம் மதத்தை ஏற்றனர்.
ஆனால் ஹிஜ்ரி 1178 அந்த நிகழ்வு நிறைந்த வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. மம்புரம் மக்காவின் மேற்கு பகுதியில் உள்ள கப்ரிடம் ஹசன் ஜிஃப்ரி தங்களுடையது. ஹசன் ஜிஃப்ரி தங்களுக்கும் ஷைக் ஜிஃப்ரி தங்களுக்கும் ஒரு சகோதரி இருந்தார். மத பக்குவமும் நற்குணங்களும் உதாரணமான குணமும் கொண்ட அந்த மகதியின் பெயர் ஃபாத்திமா. நபி தங்களின் வம்சாவளியைச் சேர்ந்த உயர்ந்த பண்டிதரும் மரியாதைக்குரியவருமான சையீத் முஹம்மத் புனு சஹல் ஃபாத்திமாவை மணந்தார். அந்த முன்மாதிரி தம்பதிகளிடம் இருந்து மம்புரம் தங்கள் பிறந்தார். ஹிஜ்ரி 1166 துல்ஹிஜா 23 சனிக்கிழமையில் பிறந்தார். குழந்தை பருவத்திலேயே அன்பு நிறைந்த பெற்றோரின் இழப்பால் அனாதையான சையீத் தலைவி தங்களை அவரது தாய்மாமி பொறுப்பேற்றார். தங்கள் பிள்ளைகளைப் போலவே அன்புடன் அவரை வளர்த்தார். நற்குணம், அன்பான நடவடிக்கைகள், பணிவு, தைரியம், புத்தி கூர்மை உள்ளிட்ட அனைத்து குணங்களும் தங்களிடம் இருந்தன. பால்யத்தில் அவர் குரானை மனப்பாடம் செய்தார். அரபி மொழியிலும் மத அறிவிலும் சிறப்பு திறமை பெற்றார். ஒரு உயர்ந்த ஷைக்கின் சீடத்துவத்தில் ஆன்மீக பயிற்சியும் பெற்றார். மாமன்மார் மலபாரில் வசிப்பதாக அறிந்த சையீத் அலவி தங்கள் அவர்களை சந்திக்கும் ஆவலை மனதில் கொண்டார். இறுதியாக கோழிக்கோட்டிற்கு செல்லும் வணிகர்களுடன் ஹிஜ்ரி 1181 ரஜப் மாதத்தில் மலபாருக்கு பயணமானார். அந்த ஆண்டு ரமலான் 19 வெறும் 15 வயதில் சையீத் அலவி தங்கள் கோழிக்கோடு கப்பல் இறங்கினார். அங்கு அவர் ஷைக் ஜிஃப்ரியுடன் தங்கினார். மறுநாள் ஷைக் ஜிஃப்ரியுடன் புறப்பட்ட அவர் ஹசன் ஜிஃப்ரியின் கப்பரை சியாரத் செய்து மம்புரம் மற்றும் திருரங்காடியில் உள்ள முக்கிய பிரமுகர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தினார். மருமகனை மம்புரம் மாளியேக்கல் வீட்டில் தங்க வைத்த பிறகு ஷைக் ஜிஃப்ரி கோழிக்கோட்டிற்கு திரும்பினார். ஹசன் ஜிஃப்ரி சையீத் முஸ்தபா புகாரியின் மகளுடனான திருமணத்தில் ஒரு பெண் குழந்தையை பெற்றிருந்தார். மரணத்திற்கு முன் ஹசன் ஜிஃப்ரி தனது தோழரான ஜமாலுதீன் புகாரியிடம் ஒரு வசியத் செய்தார். ஹத்ரமவுத்தில் இருந்து என் சகோதரியின் மகன் இங்கு வருவான். அவனுக்கு மட்டுமே என் மகள் ஃபாத்திமாவை மணமுடிக்க வேண்டும். சையீத் அலவி தங்களுடன் பேசியபோது ஹசன் ஜிஃப்ரி குறிப்பிட்டவர் அவரே என ஜமாலுதீன் மக்தூமுக்கு தெளிவானது. இவ்வாறு அந்த திருமணம் நடந்தது. திருமணத்தின் போது தங்களுக்கு 18 வயதும் ஃபாத்திமாவுக்கு 15 வயதும் இருந்தது. திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு தனதென எண்ணியது தங்களை பாதித்தது. அப்போது மாமன் பல்வேறு இடங்களுக்கு சென்று நன்கொடைகள் பெறுவதை அறிந்தார். மறுநாள் காலை அரபு உடையணிந்து கையில் ஒரு குச்சியுடன் ஒரு திசையற்ற பயணத்தை தங்கள் தொடங்கினார். அந்த பயணம் கல்பகஞ்சேரி வரை நீண்டது. அங்கு மண்டாயிபுரம் என்னும் புகழ்பெற்ற வீட்டிற்கு தங்கள் சென்றார். வீட்டின் உரிமையாளரான அகமது குட்டி மூப்பர் ஊரின் முக்கியஸ்தராக இருந்தார். மூப்பரும் நண்பர்களும் வாசலில் சதுரங்கம் விளையாடிக் கொண்டிருந்தனர். வீட்டு வேலையாட்கள் தங்களுக்கு உணவுப் பொருட்களை உரிய நேரத்தில் வழங்கினர். லுகர் நேரமான போது தங்கள் தொழுதார். ஆனால் சதுரங்கம் தொடர்ந்தது. அசர் பாங்கு அழைக்கப்பட்ட போதும் மூப்பரும் கூட்டாளிகளும் விளையாட்டில் மூழ்கியிருந்தனர். இதைக் கண்டு பொறுமை இழந்த தங்கள் குச்சியால் மூப்பரை எதிர்கொண்டார். கோபமடைந்தவர்கள் தங்களை பிடித்த போதும் மூப்பரின் வேண்டுகோளின்படி விடுவித்தனர். தாம் சாதாரணமானவர் இல்லை என மூப்பருக்கு புரிந்தது. எதற்காக என்னை அடித்தீர்கள் என மூப்பர் மரியாதையுடன் கேட்டார். ஒரு தவறை கண்டால் பலம் பயன்படுத்தி தடுக்க வேண்டும் என்பது என் கடமை. 2 தொழுகைகளை அவமதித்து விளையாடியதற்காக உங்களை அடித்தேன் என தங்கள் பதிலளித்தார். பின்னர் வெறுங்கையுடன் வீட்டை விட்டு நடந்தார். தங்கள் வெறுங்கையுடன் சென்றது மூப்பருக்கு பெரும் கவலையாக இருந்தது. தோணி நிறைய உணவுப் பொருட்களுடன் மம்புரம் வந்து அவர் தங்களிடம் மன்னிப்பு கேட்டார். இவ்வாறு சையீத் அலவி தங்களின் புகழ்நாடு முழுவதும் பரவ அதிக நேரம் தேவைப்படவில்லை. எந்த தவறை கண்டாலும் உடனே திருத்துபவராக மம்புரம் தங்கள் இருந்தார் என்பது இதிலிருந்து தெரிகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவரது மக்பராவை சந்திக்கும் பாக்கியத்தை நமக்கு வழங்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.